டுடே. யார் கை தட்டுனது? நிமிஷா. நான் அவங்கள பற்றி நிறைய பேச போகிறேன். ஆக்சுவலாக இந்த கம்பேர் அவங்கள பார்த்தோன்னே யாருன்னு தெரிலன்னு சொன்னேன். அதுக்கு சாரி. அவங்க வந்து சொல்கிறாங்க நிறைய படங்களில் நடித்த போஸ் வெங்கடவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, அதுக்கு நன்றி. ஒரு பியூட்டிஃபுல் பிரியாணி, அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் இது. நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும். இன்னைக்கு டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசாக வெளியில் வந்து நிற்கிது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்போ இதே உங்களை வச்சு ஒரு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும், நியூஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல, இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு. அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி. ஒரு ஒரு விமர்சனம் நம்ம காதில் கேட்போம், அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும். ஒரு சாராருக்கு பிடிக்கலாம், ஒரு சாராருக்கு பிடிக்காமல் போயிடலாம். ஆனால் நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமாக யார் இருக்கிறாங்கன்னா பிரசன்ட் மீடியா. அந்த ஆயுதத்தினால தான் இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது. திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி. என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு, என் தம்பி டைரக்டருக்கு, நிச்சயமாக ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பானே, இதை போசனை பண்ணால் நல்லா இருக்கும்னே. ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவு நினைக்கிறாரு. ஸோ அதனால் கிடச்சிருக்கு, அதுக்கு நன்றி. அப்புறம் கோ ரைட்டர் அதிஷா சார் பேசினார். நிமிஷா இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வந்துட்டு ஒரு 5 கேரவன் நின்றுச்சுன்னா அதில் ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும். ரைட்? அவ்வளோ பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு கேரளாவில். ஓகே, வரேன். கேரளாவில் பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. அதாவது முதல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் கதையாசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குனர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் அப்படி தான் வரும். அந்த வகையில் ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடை ஏற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கைண்ட் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பாரதிராஜா சார் வந்து ஆல்வேஸ் வித் அன்னகிரி செல்வராஜ் சார், இந்த மாதிரி ரத்னகுமார் சார் அவங்களோட பயணிக்கும் போது அந்த திரைப்படங்கள்ல ஒரு பயங்கரமான மீனிங் இருக்கும். டைரக்டருங்கிற ஒரு பியூர் டெக்னீஷியன், கிரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனாக இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட். பட் கிரியேட்டர் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர், வசனகர்த்தாங்கிறவங்க வந்து ஒரு தனி செக்டார். அந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பல இடங்கள் அதை விவாதமாக வச்சுருக்கேன். அந்த வகையில் ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் அதே தேங்க்ஸ் மீட்டில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் பார்த்திபன் சார், எல்லாருக்கும் நன்றி. அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம். நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குனருடைய அந்த பிரசவ வழி, என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இல்லைண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில, ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் எப்போ சரியாகும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை நேற்று ப்ரெஸ் மீட்டில் படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்ல படமாக இருக்குது, அதனால் இந்த திரைப்படம் ஓடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, அப்படியா அப்படின்னு சொன்னால் அவன் அதை வந்து ப்ரெஸ் கையில் தான் இருக்குது, அவங்க நிச்சயமாக நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக மாறும், நம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது 2வது நாள் அது நடந்தது. அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த திரைப்படத்தில் நான் கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்த பொழுது கடைசியாக ஹீரோவுக்கு வரேன். நிமிஷா வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போது அந்த 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 கேரக்டர் டிசைன் பண்ண விதமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் நெல்சன்கிட்ட வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சொன்னது, அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, அது டிசைன் பண்ணது பிரச்சனை இல்லை, நடிப்பை பற்றி நல்ல புரிதல் இல்லாத ஒரு ஆளால் அது பண்ண முடியாது. அவங்க நாயட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கேரளாவில். அவங்களோட பெரும்பான்மையான படங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க புரிய வைக்க முடியலைன்னா அந்த கேரக்டரே காலியாகிடும். அதுவும் பர்டிகுலர் நாயட்டு வந்து அந்த ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி
டிஎன்ஏல நிறைய நேரங்களில் அதை புரிய வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நான் நெல்சன்ட்ட கடைசியாக சொன்னேன், கொஞ்சம் நிறைய டயலாக் சேர்த்துருக்கலாமே அந்த பொண்ணுக்கு, இன்னும் நிறையா பேச வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு கூட சொன்னேன். அந்த வகையில் பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்க. அடுத்ததாக இதோட முடிச்சுக்கிறேன். பட் என்னுடைய கதாநாயகன் அதர்வா சார், சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ், அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒன்று தோணுன்னா அது அதர்வா சார். ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த திரைப்படம் நைட்டில் எல்லாம் மிட் நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். நமக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். என்ன ஆனால் அவ்வளோ ப்ரிஸ்காக வந்து நிற்பார். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸ் இல்லை, கோபம் இல்லை. அப்படி நான் கண்டினியூவாக நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம். நான் ஒரு நாள் கேட்டேன், டயர்டாக மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நல்ல வார்த்தை அது, அவர் மறந்துட்டாரான்னு தெரில, ஒரு 4 பசங்களோட டவுசர் போட்டு வந்து நான் போலீஸ் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ சொன்னார், சார் நடிக்கிறோம் சார், பிடிச்ச வேலை சார், பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார், இதில் எப்படி சார் டயர்டாக வருதுன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன், அதே பிடிச்ச வேலையை டயர்டு இல்லாமல் அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸோட வராரு. ஸோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமாவுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதனால் டிஎன்ஏவோட வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி, நெல்சனும் சரி, திரு அம்பேத் சாரும் சரி, அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாருக்கும், அதை பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சக்ஸஸ் மீ டிஎன்ஏவோட படத்தோட உண்மையிலே இந்த ஃபீலிங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது இது. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம். இந்த சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம். இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கல. இது இவங்களுக்காக எடுக்கிறோம், இது அவங்களுக்காக எடுக்கிறோம், அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செட்ஸ்க்கு போனோம். அண்ட் படம் முடியும் போது we were convinced that okay எங்கேயோ we did a good job அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது. பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷ் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ we were all excited to see சரி ப்ரெஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். அன்றைக்கி நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன். என்னடா ப்ரெஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நோபடி இஸ் ரியாக்டிங், எல்லாருமே கொஞ்சம் குவைட்டாக இருக்காங்களே, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே, அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினாங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது ஸ்டெப் டு அஸ். ஒரு சின்ன நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது. சரி ஓகே, நாங்கள் எடுத்த படம் ப்ரெஸ்ஸுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ எங்கே போனாலும் தட்ஸ் இஸ் நியூ திங் கிடையாது, இது எப்பவுமே இருந்தது தான். பட் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. வேர் பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் சே தட் இது ஒரு நல்ல படம், போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. பட் அது ஆரம்பிச்சது அந்த வெட்னஸ்டே தான். அந்த வெட்னஸ்டே ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்தை உங்கள் படமாக ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட். அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்குது அப்படின்னு தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அதுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ். அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா. இந்த லாஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து நாங்கள் போனோம், மற்ற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டரில். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமாக பேசினாங்க. தே செட் தி மூவி இஸ் நைஸ். சடனாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்கள. பட் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் டுக் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல, என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஷி ஹக் மீ ரியலி டைட்லி. ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி, உன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்,
அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். அந்த ஒரு விஷயம் எனக்கு இட் கேவ் மீ சம்திங் டு திங்க். அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் என்னோட கெரியருக்கும் ஃபார் மீ பீங் அன் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் ஐ திங்க் தட் ஹஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம். பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் ஒன்லி. பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இந்த தருணம் இந்த வெரி செகண்ட், நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல, பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம். அதை வெற்றி படம் ஆக்குனது ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் நெல்சன் சார். நான் நெல்சன் சார் பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார். அண்ட் ஐவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங். பட் அவர் என்னன்னா, ஒன் வேர்டில் நான் நெல்சன் சார் பற்றி சொல்லணுன்னா, ஐ திங்க் ஹீ சம்ஒன் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் குவைட் அ பிட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன், இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்குறேன், இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன், ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலேருந்து. என்ன என்கிட்ட சொன்னார்னா, உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன், ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ திங்க் வீவ் அச்சீவ் தட் டுடே. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் அம்பேத்கர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனட்டான ஒரு ப்ரொடியூசர். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க. பட் ஹியர் இஸ் அ ப்ரொடியூசர். அம்பேத்கர் மீட்டிங்கை முடிச்ச உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்கரே சொல்லிட்டாரு. இப்படி போவோம் சார், அப்படி போவோம் சார், இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பேஷனட்டாக இருந்தார். அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷன்னால தான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல படங்களாக அமையுது. அண்ட் ஃபாலோயிங் திஸ் ஐம் ஷோர் அவர்கிட்ட இன்னும் 2 படம் இருக்குது. அண்ட் அந்த படத்தை பற்றியும் கேள்விப்பட்டேன். தட் இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ ஐ விஷ் ஹிம் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் சாபு சார், நாங்கள் வந்து அங்கே போய் படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும். ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி கோ இன் அ வெரி பிக் கான்ஃபிடன்ஸ் சேயிங் தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம். பட் எடிட்டேபிளாக அது எங்கேயோ கொஞ்சம் மாறும். பட் ஹியர் இஸ் அ ஃபிலிம் தட் நாங்கள் என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட 5 பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஜிப்ரான் சாரை முக்கியமாக மறக்கவே கூடாது. பிகாஸ் ஜிப்ரான் சாரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் நாங்கள் ப்ரிவியூவில் பார்க்கும்போது ஐ லைக் வாட் ஐ சா. பட் தியேட்டரில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். மற்றபடி எங்கள் காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தி சார், எங்களோட டிஓபி. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சனு, பேசவே மாட்டார், ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருப்பார். ஸோ செட்ஸ்லேயே நான் யோசிப்பேன், நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஒர்க் வித் த பிக்கெஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ். அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் என்னென்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூலை லூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுருக்கோம். பட் நான் பார்த்தி சார் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அவர் வந்துட்டு எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பார், எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பார். அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன். ஸோ எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம். ஸோ அதோட சேனல் வந்து 4 or 5 அப்படின்னு வச்சுருந்தோம். அது மாற்றி வச்சுட்டாங்க போல். பார்த்தி சாரோட வாக்கியில் கனெக்ட் ஆகிடுச்சு எங்கள் வாக்கி. அந்த 1 hour எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது. எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. பட் ஹேவிங் செட் தட், அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து இட் மைட் சவுண்ட் ஃபனி, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயர்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா we can bring the best out of us கண்டிப்பாக. ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் பார்த்தி சார். மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார். அண்ட் யா, ஸோ
முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ் செண்பகமூர்த்தி சார் ஆகட்டும், திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு when we get calls from distributors after movies release இல்லையா, அதுதான் உண்மையான சக்ஸஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி ஐ திங்க் ஐவ் கவர்ட் எவ்ரி ஒன். போஸ் சார் ஆகட்டும், சுப்ரமணிய சிவா சார் ஆகட்டும், பாலாஜி சத்திவேல் சார் ஆகட்டும், இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். நான் ரொம்ப விஷயம் கற்றுக்கினேன் இந்த படத்தில், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயம் இந்த படத்தில் கற்றுக்கினேன். அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ் வில் ஓப்பன் அ லாட் ஆஃப் டோர்ஸ். நிறைய கதவுகளை திறக்கும் நம்புகிறேன். டு மேக் குட் சினிமா. நான் அடிக்கடி இதை சொல்கிறேன். ஒரு 2 years பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. த வே ஐ லுக் அட் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ பின் டெல்லிங் மை செல்ஃப். அண்ட் அதோட மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம். அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம். டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் குட் ஃபிலிம்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்ஸ் லாட். மோகன் அவர்களும் இயக்குனர் ரவிக்குமார் அவர்களும் வெளியிட, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் இயக்குனர் மடோன் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள்.